மீனெல்லாம் மஸ்கெட் பீஸ். இந்த மீனோட சைஸை பாருங்க, இந்த கை எப்படி இருக்குது. இந்த இது அண்டியர் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து அதுக்குள்ள வந்தது பிறகு மைண்ட் ஃபுல் கிளியர். இவர் அலர்ஜி தான் காட்டி விட்டாரு. இப்படி காட்டு அவர் ஓடிட்டாரு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நானும் எப்படி இருக்கு வேன்? உள்ள இருந்து வர்றாங்க எல்லாரும் கேட்போம், என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி சாப்பாடு சாப்பிட்ருக்கியா? இல்ல இதோட நல்லா என்னடா வந்து காய்க்கிறான். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காடப்பட்ட மாதிரி வீடியோக்கள் எடுக்கல. என்ன போன் அண்ணா வந்து நேற்றிரவு வந்து 12 மணிக்கு வைஃபோட சுத்தி திரிஞ்சாரு. எங்க அவர் அப்பா கடை ஒன்று இருக்கான். 2 மணிக்கு தான் போடுமா. 2 மணிக்கு தான் போடுவோம். இன்றைக்கு நாங்களும் போவோமா? சரி, நாங்கள் அப்படியோ இருந்தீங்கள அக்கறை பெற்று மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இது வந்து பிலாக்காய். இங்கே வந்து பிலாக்காய் வந்து கூடுதலாக பயன்படுத்திக்கணும் குழம்புக்கு. அப்போ அதில் வெட்டி அவையிலே வந்து குடுப்பினோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா காடை இருக்குது, புறா இருக்குது, கோழி இருக்குது, வாத்து எல்லாமே வந்து இங்கே ரச்சிக்கும் வந்து வெட்டி குடிக்க பாருங்க. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 34வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் நேற்று வந்து இந்த அக்கறை பெற்ற கடற்கரைக்கு தானே, இங்கே கடற்கரை, இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல விட்டுட்டு தான் வந்து தங்கினாங்க. அதோட நேற்றிரவு எல்லாருமே வந்து 5 பேர் வந்து வேனுக்குள்ள படுத்தினாங்க. பின்னால் 3 பேர், இஞ்சால டிரைவர் சீட்டில் நான், அதோட அங்கால சீட்டில் வந்து சகிப்ரோ படுத்தவர். இதை வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு தூரல் ஒன்று தூரிக்கொண்டு தான் இருந்தது. ஆனால் இரவு பெரிய மழை அடிக்குமென்று பார்த்தினாங்க. இடியெல்லாம் இடிச்சுது, மின்னலெல்லாம் அடிச்சுது. ஆனால் பெரிய மழை பொழியலை, சின்ன தூரலாக தூரிக்கொண்டு இருந்தால். அப்போ டென் போட்டோம்னா வந்து டென் அணிஞ்சிடும். அதனால் உள்ள எல்லாருமே வந்து கதவை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து படுத்துட்டோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற இந்த எங்களுடைய வேன் வீட்டில் வந்து 120 நாட்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் 34வது நாள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நண்பர்கள் எல்லாருமே நிற்கிறோம். அதோட இரவு வந்து இங்கே நுள்ளம்பு வருமன்றக்காண்டி வந்து இந்த பொச்செல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒன்றுவே வந்து பாவிக்கலை. இது எல்லாமே இரவு படத்தை உள்ளுக்குள்ளே படுத்தபடியாக வந்து ஒன்றுக்கும் பயன்படுத்தலை. என்ன கதை எப்படி இருக்குது? இரவு மழை வருமென்று பார்த்தோம் பாருல. என்னையா லைட்டா இப்பவும் லைட்டான ஒரு தூரம்லாம் இருக்கு. எங்களுக்கு எப்படி சோலார்லாம் நிக்கல, கரண்ட் எல்லாம் இல்ல போகல, இவரை கூட்டிட்டு வாங்க. சட்டப்படியா ஒரு 5 நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, 2 நாளைக்கு நல்லா இருக்கு. தொடர்ந்து வந்து வேறுங்க தெரியும். 34 நாள் இப்ப அடுத்ததா யோசனை எங்க இப்ப போறதுன்னு யோசிச்சிட்டேன். உங்களோட வீடு இருக்கிறபடியா பரிச்சதே இல்லை. மற்றபடி தெரியாத இடம் வேண்டாம் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போடும், எங்கேயும் பப்ளிக் இடங்களுக்கு போடும். அடுத்தது இப்போ நோமலை கிராமங்கள் இருக்கிற இடத்துல பரவாயில்ல, கட்டிடங்கள் இல்லாத நிறைய இடங்களையும். ஆனால் சிட்டி ஏரியாவுக்கு போன உடனே நிலைமை என்ன மாதிரி இருக்குமே எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இப்படியான பிரச்சனைகள் வேற தானே. கொழும்புக்கு போனா இல்லாட்டி வேற கண்டி எங்கேயாவது போனா, கொழும்புல பப்ளிக் வாஷ்ரூம் நிறைய ஏரியாவில் இருக்குது தானே, அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் தானே ப்ரோ. சரி, இல்ல சில இடங்கள்ல நீட்டா வச்சிருக்காங்க. நல்லா தேடி போகணும், என்ன செய்ய சமாளிக்கிறது. சரி, இந்த ஒரு நாள் அனுபவம், ஒரு நாள் தாங்கி நின்றீங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. உண்மையா நல்லா இருந்துச்சு. வீட்டை படுக்கிறதுக்கு இங்கே படுக்கிறதுக்கு கொஞ்சம். அடுத்தது வீட்டை அந்த ரூமுக்கு அடைச்சி படுக்கிறதுக்கும் நான் இன்னும் வெளியில் அப்படி படுத்தது இல்லை. இன்றைக்கு இதில் படுத்ததுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்தா சீட்ல ஃபுல்லாக போட்டு வெளியில படுத்தி விட்டுறோம். ஆள் கேட்ட ஒரு நல்ல சவுஸா இருந்துச்சா. இன்றைக்கு பெங்களூர்ல நிக்க போறோம். எப்படி இங்க ஃபுல்லா போடுறதுக்கு அது கொஞ்சம் வெடி ஸ்கிரீன் லைட் ஏதா வேலை செய்யாட்டி தான் இருக்கு. வயர்லாம் கீழே கிடக்கு. வயர் கனெக்ஷன் எல்லாம் மோசமா இருக்கு. இது என்னன்னா வந்து இவர் கேட்டவர் 10 போடுவோம் வந்து மழை என்னபடியா போடலாம் போயிட்டு சிலிசிலானுக்கு மழை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சிலிசிலின்னு காத்து, ஜன்னல்ல சாத்து. என்னது சில லாங்குவேஜில் அந்த இதுகள் வந்து வித்தியாசமாக இருக்கு. இவையில் இந்து செல்லுறது, இன்னது எந்து செல்றது, என்ன வாப்பா நீங்கள் அப்படி என்னெல்லாம்
என்னன்னு சொல்றது உங்களோட பிரதேசத்துக்கு அவிய வந்து போனாங்க நாங்க சொல்லுவோம் அவங்க வந்துட்டு போனாங்க அவையில் வந்துட்டு போயினோம் அப்படி அப்படியான வேற என்ன ஒரு கழிச்சு காட்டுங்க சாமான் விட்டு சாமான் விட்டு சொன்னாங்க அந்த கண்ணாடி சாமான் கோப்பை சாமான் ஏதாவது பொருள் வச்சுல கூட சாமான்ங்கிறது பின்னுக்கு வரும் அட்டை மொழியா நாங்க அப்படிதான் நீங்க அப்படிதான் சொல்லணே இல்ல செல்லுறதுன்னு வேற சொல்றது அப்படி அந்த பிரதேசம் வந்து இந்து செல்றது ஆகப்பா அந்த அந்த காமெடி வீடியோ பார்த்து வேறு ரைட். அப்படியே நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து போகிறோம். போயிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு பயணம் செய்ய போகிறோம். ரைட். இப்போ நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஜெரிண்ட நண்பர் ஒரு ஆள் வந்து அதில் படிக்கிறார். இன்றைக்கு வந்து ஞாயிறு விடுமுறை வழியாக வந்து ஹாஸ்டல்லேருந்து ஓடி வாரான். அவனை நாங்கள் போய் கடத்த போகிறோம். அதுக்காண்டி வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் இந்த ஒரு 8 கிலோமீட்டர் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கு எங்களோட வச்சிருப்போம். என்னென்னு சொல்கிறேன், அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே இருந்து ஒரு கவலையாக இருக்கும். இப்போ நாங்கள் போய்க்க வந்து அவனுக்குமே ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அவனை தேடி போய் கொண்டிருக்கிறோம். என்ன உருட்டு நண்பனா இல்லை வந்த அப்புறம் தான் தெரியும். இப்படிதான் சொல்லுவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் ஓடுறான், கொஞ்சம் இல்லை ஓடுறான் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லா நேரமும் ஓடலாம். நான் அப்பவே சொன்னேன் ஃபுல்லாக லைசன்ஸை போட்டுடுறான். இத்தனைக்கும் ஃபுல்லாக வந்திருந்தா ஃபுல்லாக ஓடி இருக்கலாம். பொறுப்பு இல்லை. எத்தனை மாசம் 4 மாசம் தேவை. 15 நாள்ல வலிக்கிறேன். 15 நாள் 5 மாசம் ஆயிடும். எடுத்திருந்து 4 படத்திருப்பேன். வாடாப்பா கடத்தியா. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம். ஆளை ஏத்துறாக்காண்டி இதெல்லாம் எடுக்க வைப்பர் எல்லாம் போடப்படுது. என்ன இங்க மழை பெய்ய திருப்பு 10 நாளைக்கு ஓடி பேர் தெரியும். சரி, நாங்கள் அப்படியே இருந்தீங்கள அக்கறை பெற்று மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இது வந்து பிலாக்காய். இங்கே வந்து பிலாக்காய் வந்து கூடுதலாக பயன்படுத்திக்கணும் குழம்புக்கு. அப்போ அதில் வெட்டி அவையிலே வந்து குடுப்பினோம். மற்றது இங்கே பார்த்திங்கன்னா காடை இருக்குது, புறா இருக்குது, கோழி இருக்குது, வாத்து எல்லாமே வந்து இங்கே ரச்சிக்கும் வந்து வெட்டி குடிக்க பாரு. இதுக்கெல்லாம் வந்து மீன் சந்தை இருக்குது. கூடுதலாக இந்த வெளியில் வந்து சின்ன மீன்கள், பாறைக்குட்டி, மற்றது இங்கே வந்து கீரி சூடை அதுகள் வந்து வச்சுக்கணும். பெரிய மீன்கள் வந்து உள்ளே வச்சுக்கிறோம். கூடுதலாக இங்கே பார்த்திங்கன்னா அந்த சூரன் மீன் தான் கூடுதலாக போடணும். இதுதான் அந்த சூரன் மீன் பாருங்கள். எந்தெல்லாம் பெரிய மீன் வந்து வெட்டி கொண்டிருக்கணும். எங்களோட பகுதிகளில் எல்லாம் கூடுதலாக பார்த்தோம்னா வந்து சின்ன மீன்கள்லாம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள் எல்லாம் வரும். இது வந்து ஒரு மீனோட வால் மட்டுமே. இது என்ன மீன்? கீரியா? சூரன் தோரா. பார்த்தீங்க இந்த மீனெல்லாம் மஸ்கெட் பீஸ். இந்த மீனோட சைஸை பாருங்க. இந்த கை எப்படி இருக்குது. இது வந்து அரவாசி. நல்ல பெரிய மீன். என்ன வேணும் உங்களுக்கு? தலைவத்தரவா? இதுதான் வந்து அக்கறை பற்றி மீன் மார்க்கெட். மாமா எவ்வளோ போகுது? கீரி எவ்வளோ போகுது மாமா? பாறைக்குட்டியா? இது பாறைக்குட்டியா? எவ்வளோ கிலோ? 1000 கிலோ. இது வேணும். இல்லை வேணாம் வாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரம்.
இது பார்த்தீங்கன்னா இதுகள் வந்து குளத்து மீன்கள். இது வந்து குளத்து நண்டு பாருங்க, இந்த கடுக்கால் நண்டு. மாமா இவ்வளோ இந்த பெரிய மீன் இவ்வளோமா? இவ்வளோ 1300 லாபமா இருக்கு. இது எத்தனை கிலோ வரும்? 2.5 கிலோ வரேன். பெரிய பாறையா அது? பாறை பாறை. எது இதா? இதெல்லாம் எங்களோட ஊர்ல மதிக்கிறீங்களே, நீங்க 1000 ரூபாய் சொல்றீங்க. சீயா அப்படி எங்களுக்கு நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தோம். இங்கே மீன் சந்தையில் வந்து பெரிய பெரிய மீன்கள் கூடுதலாக இந்த சூரன் சூனா அதுகள்லாம் வெறும் வந்திருக்கு. மற்ற சின்ன சின்ன முரல் அதெல்லாம் கிடக்கு, முரல் பாறை. இவரை தான் நாங்கள் இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். என்னடா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெள்ளைக்கார அக்கா வந்து ஆட்டோ ஓடிக்கொண்டு போகிறா. இதுதான் போன முறை நாங்கள் ஆட்டோவில் திரிஞ்சு நாங்கள் இலங்கை பூரா வந்து டுக் டுக் ரெண்டல் இலங்கையில் ஆட்டோ ரெண்ட் கொடுக்குற இடம் டுக் டுக் ரெண்டல். அம்மாவும் மகளும் அவையிலே ஹாய் பண்ண போகிறாங்க. இப்போ நாங்கள் ஷஹீப் ப்ரோவிட்ட போய்கொண்டிருக்கிறோம். அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காண்டி. இங்கே வீதிகளை பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த சீமேந்தி வீதிகள்லாம் ஒழுங்கேக்கல, ஆனால் நெருக்கமாக இந்த வீடுகள் எல்லாம் இருக்கும் பாருங்க. நல்ல பரபரப்பான இடம். என்ன கோடிக்கணக்கில் விலை போகுதாம் இங்கே காணிகள் எல்லாம். காயன் என்ன வலிக்கிட்டாச்சு? என்ன காயின் அடைப்பு வந்த மாதிரி நிற்கிறேன். சரி, இப்போ வந்து உள்ள நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து வந்து போகிறோம், குளத்தடைக்கு போகிறோம். அதுக்கு தண்ணி ஏற்றிட்டு போகிறோம். அதுக்காண்டி இங்கே லைன் இருக்குது, மேலே தண்ணி ஏற்றுறோம். என்னடா நீ வந்ததுலேருந்து கயக்காம இருக்கிற? எங்களோட நின்று அப்ப டேஞ்சரஸ் காய். இவர் 6ஆம் நம்பரா? சரி, அவரும் 6ஆம் நம்பராம். 2 பேரும் அவன் எப்படின்னு தெரியும். ஆனா நீ உன்ன வேறியண்டா அவன் வெனம் அந்நியர். அண்ணா என்ன வரைக்கும் வானுக்குள்ள ஏறினோடனே என்ன செய்யுது? வர ஃபீலிங்ஸ் என்ன கொண்டு போகுது? என்ன ஃபீலிங்? ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து அதுக்குள்ள வந்தது பிறகு மைண்ட் ஃபுல் கிளியர். ராசாதிக்குள்ள வந்தா மைண்ட் ஃபுல் கிளியர். அப்ப காயினுக்கு வந்து மைண்ட் கிளியர் ஆகுது இல்ல? எவ்வளவு பிடிக்க போறாங்க, அளந்து அனுப்புறாங்க போட்டோ. இங்க வாங்க ஃபர்மான், போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. சரி, இப்ப வந்து ஃபர்மான் எங்களோட இணைஞ்சு கொள்றாரு. இங்க அக்கரைப்பட்டு வந்த நண்பர் ஃபர்மான கட்டாயமே சந்திக்கிறது. இங்க வீட்டை வந்து நம்ம ஆளை தூக்கி கொண்டு போக போறோம். இன்னைக்கு ஆளை கொண்டு போக போறோம். என்ன சிரிக்கிறீங்க? இந்த சின்ன பொடியங்களை விரட்டிட்டாங்க. இஞ்சால இவர் இந்த ஆங்கிள் காய காட்டி விட்டாரு. இப்படி காட்டு அவர் ஓடிட்டாரு. இல்ல இல்ல உள்ளுக்குள்ள போய் கதை போட்டி. இல்ல இல்ல இவர்கள் உள்ளுக்குள்ள வாசல் வேண்ட மாதிரி சரி போவோமா? ஒரு சமையல் ஒன்று போடுவோமா? சமையல் போறோம். பாய் ஆட்டி விடண்டா. என்னடா நீ பாய் இப்படியோ அங்கிருந்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஒரு குளம் இருக்காம், விசேஷமான குளம் ஒன்று இருக்காம். அதுக்கு குளிக்க போறோம். சரி, குளிக்கிறதுக்கு முன்னால இங்கால கொஞ்சம் சாமான் வேண்டி சமைப்போம் என்றக்காண்டி வந்து இங்கால பொருட்கள் வந்து வேண்டி கொண்டிருக்கிறோம்.
ரைட். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். போய் ஒரு இயற்கையான இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு எடுப்ப வந்துட்டு இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால கரும்பு தோட்டம் தான், எக்கச்சக்க கரும்பு தோட்டம். நாங்கள் இப்போ கரும்பு தோட்டத்துக்குள்ள கரும்பும் பட்டி சாப்பிட போகிறோம். அதோட ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம் இங்கால. நாங்கள் இப்போ இங்கால பகுதிக்கு வந்துட்டோம். இங்கால தான் சமையல் நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால ஓடிக்கொண்டிருக்கு, வாய்க்கால் ஓடுது, வயலுக்கு வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ இங்கால அறுவடை செய்கிற காலம் இருந்தாலுமே வந்து கரும்பு தோட்டங்கள் வந்து கணக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு சமைக்க போகிறோம். பாத்திரங்கள் கழுவுற இதழ் வந்து போய்கொண்டிருக்கோம். அதோட பார்த்தீங்களா இங்கால எங்களோட ராசாத்திக்கு பக்கத்துலேயே டீம் இறங்கிட்டு என்ன கட்டம் இங்கே வந்து சமையல் நடைபெறுது. இப்போ தான் கறியல் வெட்டி இன்றைக்கி யார் சமைக்க போகிறீங்க? இல்லை, அவர்கிட்ட ஊருக்கு வந்துக்கிறோம். அவர் இன்றைக்கி சமைச்சு தாங்க இதில் பார்க்கணுமே விட வாட்டர்ன்றார். இங்கே அதை மாதிரி கறியல் வேணாங்க. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சுடுவாமண்டு வேணாங்க. என்ன கட்டமெண்டு தெரியல, பார்ப்போம். அரிசி போட்டு போகிறோம். பாலத்தின் சரி பார்ப்போம். நீங்கள் இந்த மரவள்ளி இதை ஒடியலண்டா சொல்கிறது, அது மெட்டதில்ல ஒடியல், புழுக்கொடியலாம். புழுக்கொடியல்னோ என்னென்ன போட்டிக்கல ஒன்றும் போடல, உப்பு மிளகு மட்டும் மிளகு போட்டு. இப்போ இது புது டிஷ் உண்டு, சின்ன டிஷ் உண்டு. இது சும்மா மிளகு உரைப்பு தானே, மிளகு உரைப்பா கறின்னு சொல்லி சொல்றேன். மிளகும் இந்த உப்பு கொஞ்சம் உண்டன போட்டு அந்த மாதிரி வாசம். முழுசா போறீங்க தக்காளி பிரச்சனை இல்ல, கடாய் அப்சைட் இல்ல. இன்னொரு தக்காளி பழம் தாங்க, தக்காளி இன்னொன்று இந்த கொச்சிக்காய் இந்த தக்காளி பழம் எல்லாம் அப்படியே முழுசா போறாரா? இன்னொரு தக்காளி பழம் தாங்க போட்டு அப்படியோ வதக்கி எடுக்கிறதா. தக்காளி பழம் நல்லா தானே இருக்கு, நல்லா இருந்தேன். நானும் கடை செய்து முடிச்ச அப்புறம் சும்மா வேற லெவலில் தான் இருந்துக்குப்பா. வித்தியாசமா இருக்கு என்ன. இதில் தண்ணியெல்லாம் பற்றி அந்த தக்காளி பழம் பச்சை மிளகாய் டேஸ்ட் அவ்வளோ தான் அடிக்கும். பால் ஒன்றும் முடியல, சாப்பிடுப்பாம். சரி, நாங்கள் இங்கே சமைச்சு கொண்டு கேட்க இங்கால சின்ன வயல், இங்கே வாய்க்காலில் சரி பாருங்க, வாய்க்காலில் குளிச்சுட்டு வந்திக்கணும். அதில் வந்து ஏறி பார்க்கணுண்டு வந்திக்கணும். இல்லை பிரச்சனை ஓ வரக்குள்ள அப்ப சரி அலிடா கிட்டாலே இதெல்லாம் அடுத்த சமையல் நடக்குது. ரெண்டு பர்மான் தான் ஃபுல் கண்ட்ராக்ட் எடுத்து. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருந்திருக்கிறோம் நாங்கள் அங்கேயே சமைச்சு நான் சமையலை போட்டாங்க. எத்தனை சமையல் சமைச்சிட்டோம், தனி சமையல் தான் இல்லாமல். வெளிநாட்டில் இருந்திருக்கிறோம் 10 வருஷம், அங்கேயும் என்ன சமையல் இதே சமையல் தான். என்ன இப்படித்தான் அப்படித்தான் சமைக்கணும், இருக்கிறத வச்சு சமையல், இருக்கிறத வச்சு போடுறோம். அதான் 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 ஃபுல்லா ஜெரின் வெட்டி வச்சிருக்காரு, அவளை போட வேண்டியவன் எரியல முடி போயிட்டேன். எப்படி இருக்கு சொல் சொல், எப்படி இருக்கு வேன்? உள்ள இருந்து வர்றாங்க கேட்போம், என்ன மாதிரி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஆளுங்க வீடியோ பார்த்து கொண்டே போகுது ஆள். அதுதான் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? செய்வோமா? ஓகே. இதை நாங்கள் சமைச்சு கொண்டு கேட்க அவள் அங்கே போய் குளிச்சுட்டு போய்க்க சந்திச்சுட்டு போயினோம். சந்தோஷம். சரி, நாங்கள் வாரோம். விளாங்க உங்களோட குட்டி மைனி மைனி ரைட் ஓகே. சந்தோஷம், சந்திச்சது சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ்.
இங்கெல்லாம் இவர் சமையல விடுறாரு இல்லை இவர்தான் எங்கட செஃப் இங்க சும்மா 5000 ரூபாய் இறச்சி வாங்கி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கறி காய்ச்சிருக்கு பாரு ஒரு 10,000 ரூபா முடியுது. இளைஞர் நிலைமையை பார்த்தா எங்க போறது நாம 5000 ரூபாய்க்கு இறச்சி வாங்கி வந்தோம். கறி போனா கதை முடியும். ஒரு பட்டில் உள்ளி இஞ்சி எல்லாம் மணக்குதா. இதை எடுப்போம். இறச்சியாவா? சரி சந்திப்போம்ண்ணா. நாங்கள் அடிக்கிறோம் கொள்ளணும் தான். ஓகே மக்களே, சாப்பாடெல்லாம் முடிஞ்சது. இந்த சோறு இங்கே பருப்பு கறி இந்த விடுபடுது வரப்பா நல்ல இதாக வந்து போட்டிருக்கீங்க. அங்கே வந்து குழம்பு. அவ்வளோதான் இன்றைய சாப்பாடு. காலமை மத்தியானம் இரவு எல்லாம் சேர்த்து சாப்பாடு என்ன மாதிரி இருக்கு? என்ன வாயத்தினது சொல்கிறா? நல்லா இருக்கா? இப்படி சாப்பாடு சாப்பிட்ருக்கியா? இல்ல இதோட நல்லா என்னடா அவன் காய்க்கிறான் இவன் சொல்லி கூட்டியது. அதான் இதை விட நல்லா சாப்பிடன்னு சொல்லணும். சொல்லு இதை விட சாப்பிட அந்த மாதிரிக்கு சொல்ற வைக்கல வேறு லெவலில் இருக்கிற எல்லாம் கறி வச்ச செஃப் ஃபார்மான் அவர்களுக்கு இது செட் ஆகும். நல்லா இருக்கா? வேறு லெவல். ரைட் அவர் அதை விட்டு இறங்குறா. இங்கே கீழே வாங்கலை கிலோ வாங்கலாம். இதில் அது நல்லா இருக்கா? ரைட். அந்த மாதிரி கறி இந்த காயம் விட போகிற மாதிரி சொல்லுங்க. நான் வாழ்க்கை எவ்வளோ இருக்குன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சுடுதா? இதா இருக்கு எங்கட அவருக்கா காயன் சாப்பிட இல்லையா? உள்ளி மற்றது மிளகுத்தூள் எல்லாம் போட்டு இதுவும் காலம் போல என்ன சாப்பிட முடியாது. அதான் 1.5 கிலோ அரிசி போட்டாங்க. இது உங்களுக்கு தான் போட்டுருக்காங்க. இனி உங்களுக்கு சாம்பார் மட்டும்தான். சாம்பார் மட்டும்தான். கறி முடிஞ்சுது. கறி எல்லாம் பிடிச்சாச்சா? பாய் ஆள் வலிக்கிட்டு ஆள் அது திருப்ப கொண்டு வந்து யூனிவர்சிட்டியில் இறக்கிட்டோம். நாளைக்கு அசைன்மெண்ட் கண்டவனா தான் இறக்கினோம். சரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இடைக்கில் ஒரு கொஞ்சத்தை காணும் என்ன மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணப்பட்ட மாதிரி வீடியோக்கள் எடுக்கல. என்ன ஃபோன் சார்ஜ் போயிட்டு ஆஃப் ஆகிட்டு அதோட சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கமாயிட்டு இப்போ படுக்கிற இடம் நேற்று படுத்த அந்த அக்கறை பற்றி கடற்கரைக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் வரும் என்ன? 15 கிலோமீட்டர் கிட்ட. ஆனால் நாங்கள் சமைச்ச இடம் இருக்குது அதுக்கு அங்கால இன்னும் ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று இருந்தது. அதுக்கு தான் காலையில் பிளான் பண்ணி போனேன். இப்போ நாங்கள் சமைச்சிருந்தானே அந்த சமைச்ச இடத்துக்கு முன்னால் ஒரு இடம் ஒன்று இருந்தது. அங்கே கணக்கு பேர் குடும்பமாக ஒரு 5-6 குடும்பம் வந்திருந்தது. அதுக்கு முன்னால் ஒரு குளத்தின் இது ஒன்று இருக்கு என்ன குளிக்கிற இடம் ஒன்று இருந்தால் அதை மிஸ் பண்ணி தான். சரி இருந்தாலும் எங்களுடைய சமையல் இன்றைக்கு வந்து சிறப்பாக போயிட்டு இங்கே என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து அவ்வளோ கரும்பு தோட்டத்தை கண்டுட்டு வந்து கரும்பு கொட்டையிலே அதோட இது கரும்பு தோட்டம் வரை இருக்கு. கரும்பை மிஸ் பண்ணிட்டவே. ஐயோ அக்கரைப்பத்தில் நாங்கள் மிஸ் பண்ணின ஒரு மெயினான விஷயம் அந்த கரும்பை விட்டுட்ட மேடாப்பா வரைக்கும் நான் கேட்டுட்டு வந்தேன். இந்த கரும்பு வட்டி தாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களோட ஊரில் வந்து சும்மா நாளைக்கு வெட்டி தின்போம். நாளைக்கு நாங்கள் போகிற வழியெல்லாம் கரும்பு. போகிற வழியெல்லாம் கரும்பு. ஏன் நீங்கள் கூடுதலாக கரும்பு பாவிக்கிறோம்? படத்தில் ஃபேக்டரி இருக்குது. கரும்போட ஃபேக்டரி சீனி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த ஃபேக்டரிக்குரிய கரும்பு தோட்டங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து எங்களோட ஊரில் அந்த கரும்பு வந்து நல்ல பெருசாக தடிப்பாக இருக்கும். இதுவே அப்படி சின்னனா இருக்கு. உங்களோட ஊரில் இருக்கிறது அந்த சிவத்த கரும்பா செங்கரும்பு. உங்களோட இருக்கிறது பராமரிப்பு கூட டைம் தேவை. அதுக்கு இது வந்துட்டு சீனிக்குரிய கரும்பு. இது வந்துட்டு பராமரிப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதான் செங்கரும்போட ஒப்பிட்டு பரவாயில்ல. நல்லா இனிப்பு. அதுல இருந்தானே நீங்க சீனி உங்க கையில இருந்தானே வருது. பிரவுன் சுகர் சீனி செய்யறத பார்க்கலாமா? நாங்கள் தெரியாது நம்மளோட விடுவாங்க. இப்ப என்ன சொல்றது கரும்பு என்ன விதை போடுறதா இல்லை தடி நடுற? நீங்களா தடி தானே? என்ன தடி எங்க இருந்து வர? அதே கரும்பு வெட்டி அதே இதுல எடுக்கிறது. 6 மாசத்துல வெட்டுன்னு கரும்பு எல்லாம் வந்துட்டு தடிதான். அதை வெட்டி மொழியா வெட்டி இப்ப நான் விதை போடுறேன்னு கேட்க சில பேர் யோசிப்பீங்க நான் படிக்கலண்டா அது ஆணி வேறு நேரொரு வேறுன்னு தெரியும். இருந்தாலுமே வந்து இப்ப இது எல்லாம் வந்து
செய்யக்கூடிய இருக்கு செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்கலாம். எவ்வளவு செய்யறாங்க எவ்வளவு அடவோட செய்ய எவ்வளவு ஆழமாகும் எவ்வளவு விதைக்கு கொடுக்குறோம். விதைக்குன்னு சொன்னா நாட்டுறதுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துல வெட்டுவாங்க. சீனி கொடுக்குறோம்னா குறைஞ்சது 10 மாசம். அப்படி இருக்கா? விதைக்கு கொடுக்குறதுக்கு வேற நாட்டுறது இருக்கு. 6 மாசத்துல வர்றது. இது என்ன கதையா இருக்கு? அது அடுத்த நடுவைக்கு கொடுக்குறதுக்கு காலம் குறைவு, அப்ப சீனிக்கு கொடுக்குறதுக்கு காலம் கூட. அப்பதான் நீ கரை முன்ன முத்தி நல்ல அப்ப விதைக்கு போறதுக்கு முத்த தேவையில்லையா? இல்ல திருப்பி அதை நடுவாங்க. வெட்டி நம்ம வெட்டி நாட்டணும் சொன்னாலும் 100% வளர்ந்து வருது தானே. அப்ப அதனால அதுக்கு அந்த டைம் காணும். இந்த செல்லிறது நீங்க கதை வந்துட்டு செட்டு நாங்க கதைப்போம் செய்திருந்தாரு. ஆனா இவர் நோபல் அதான் கேட்கிறார். இங்க கணக்க பேர் வேற வேற ஆக்கள்கிட்ட கேட்க வந்து ஒரு இதொன்று இருக்கு, ஸ்லாங் கொண்டு வித்தியாசப்படும். ஆனா அது ஸ்பீடா காய்ச்சின வேண்டாம் விளங்காது. உங்களுக்கு விளங்குதா? சில வேர்ட்ஸ் விளங்குது. இல்ல இல்ல எங்களுக்கு விளங்குது. ஒவ்வொரு ஸ்லாங் தானே. மற்றது இங்கால பாத்தீங்கன்னா நண்பர்களும் வந்து சந்திஞ்சவாங்க, தம்பியாக்கள் எல்லாம் நிக்கிறவங்க நல்ல ஒரு சப்போர்ட். என்ன இதை போடும், இதை போட்டால் விளங்கும். இல்லை விளங்கும். இதை போட்டால் வீடியோக்கு கொஞ்சம் அப்செட் ஒன்று காட்டுதுன்னு லைட்டை நிப்பாட்டி வச்சோம். இப்போ வெள்ளையா இருக்கா? இப்போ ஃபுல்லாக வெள்ளையா இருக்கு. சரி, அப்போ இப்போ எங்களோட ஊருக்கு வர கட்டம். ஊருக்கு வரணும். டைம் உண்டா? பிடிச்சி நீங்கள் வந்துட்டு அடுத்து நாங்கள் வந்துடுவோம். சரி, இன்றைக்கு அரை நேரம் நின்று நீங்கள் எங்களோட பயணம் எங்களோட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேன் லைஃப். ஆனால் நீங்கள் இன்றைக்கு கடினமான நாளில் இல்லை, அதனால உங்களுக்கு வந்து ஓகே இருக்கு. கடினமான நாள் இல்லை. இன்றைக்கு ஞாயிறு வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், மற்றபடி ஓடி திரிஞ்சு செய்கிற நேரம் தான். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேன் லைஃப்ல ரெஸ்ட். நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து அல்லாவுக்கான நாள் ரெண்டு ஒதுக்கிட்டு குடும்பத்தோட திரிகிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ரெஸ்ட். அதுதான் இன்றைக்கு சமையலில் நீங்கள் வந்துட்டீங்க. இல்லாட்டி பிச்சு தள்ளி விட்டோம் தெரியுது. அவங்களோட லைஃப் என்ன நல்லா தான் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக இதை செய்ய கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்குமே ஒரு 2 கிழமைக்கு நல்ல ஒரு இதாக இருந்தது. இப்போ செய்வோம். இதுக்கு என்ன, இந்த வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் வாங்க. 2 அண்ணா மேர் வந்து நிற்கிறேன், வந்து நின்று அவையோடையும் போனாங்க. இந்த அண்ணா வந்து நேற்றிரவு வந்து 12 மணிக்கு வைஃபோட சுற்றி திரிஞ்சார். எங்கேன்னு கேட்க, நாம வளமே எப்படித்தானே இங்கே இருந்த கடையெல்லாம் போட்டால் 2 மணி ஆகும் தம்பி. அப்போ வெளியில் போய் இப்படி சாப்பிட்டுட்டு வர்றது நேற்று சொல்லியிருந்தார். ஒரு 12 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு கட்டிடுறான்னு வேற கேட்டிருந்தார். ரொட்டி ஏதாவது கட்டிடுறான்னு. இன்றைக்கு அவையில் திரும்ப வந்திருக்கணும். உண்மையிலே அந்த அன்பு தான். அந்த அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சல்யூட் ஒன்று கொடுக்கணும். என்ன இன்னும் போகலையா வைஃபோட? போகணுமா? இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா அதான் எத்தனை படி வச்சா 9:30. இனி ராவணன் தான் திரிகிறதா? அப்பா கடை ஒன்று இருக்கா, 2 மணிக்கு தான் போடுமா? 2 மணிக்கு தான் போடுவோம். இன்றைக்கு நாங்களும் போவோமா? இந்த ரோட்லாம் அந்த ரோட்லாம் எங்கட ஊர்ல எல்லாம் 10 மணிக்கு பிறகு சாப்பாடு சாத்திடுவாங்க. அது ஒரே ஒரு கடை தான் இருக்கு, 24 மணிதான் பலசர கடை. டீ ஏதாவது சோடிஸ் மட்டும்தான் இரவுல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அக்கரைப்பத்தில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் என்ன சொன்னா 24 hours சாப்பாடு எடுக்கலாம். 24 மணிதான் சாப்பாடு எடுக்கலாம். நல்ல தரமான சாப்பாடு கிடைக்கும். அதனால பிரச்சனை இல்லை. சாப்பாட்டை பத்தி யோசிக்க தேவை. ராவுல பசிக்கிற ஆக்களுக்கு இது. அப்ப டீ கடையெல்லாம் திறந்துங்க. என்ன கயனுக்கு இல்லை எல்லாம் எடுக்கலாம். நாங்க நைட் தான் எங்களை ஃபுல்லி சாப்பிட்டு உங்களை சந்திக்க வர அவ்வளோ பேரும் இப்படிதான் நைட்ல எங்கேயாலும் போய் சாப்பிட்டு ரவுண்ட் அடிச்சு வாராக்கள் தான். நீங்க நிப்பியல் ரைட் வேன் லைஃப் டீம் நிக்கன்னு சொல்லி உங்களை வந்து பார்த்துட்டு வேன் லைஃப் டீம் நிக்குதுடா, அதுல வர ஒரு படின்னு சொல்றாரு. எடுப்பாங்க படுக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இல்ல என்ன கொண்டு எழுப்பாங்க அவன் நித்திர சொல்றாங்க. அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. நல்ல ஒரு சப்போர்ட். அந்த டீம் தான் நம்ம இன்றைக்கு சமைச்சதுல கண்டது டீம். அந்த டீம் தான். ரைட். சரி, நாங்கள் இன்றைக்கு நேத்து நைட் கிரிக்கெட்ல வின் பண்ணி போட்டு ரவுண்ட் அடிச்சு வந்திருக்காங்க. எப்படி இருக்காண்ணா? சூப்பரா இருக்கா? வாரீங்களா எங்களோட? கண்டிப்பா வாரீங்களா? கண்டிப்பா சந்தோஷம். இப்படியான இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊரில் வந்து உங்களை சந்திக்க வந்து எங்களுக்குமே சந்தோஷம். வீடியோ பார்க்க வந்து நாங்கள் வீடியோ போடுவோம். கொமெண்ட்ஸ் இருந்தால் கொமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். அதை விட நேரில் சந்திக்க எனக்கு விஷயங்கள் எங்களுக்குமே உறவுகள், இந்த உறவுகளை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன
காயின் சோர்ந்து போட்டீங்களா காயின் சொல்லுங்க எப்படி அக்கரப்பத்தி எப்படி நல்லா இருக்கு நேற்று ஸ்டே பண்ணீங்க எப்படி நல்லா இருந்துச்சு மழை வேற பண்ணி வச்சுறாங்க ஆனால் மழை வேற இல்லை நல்லா அப்போ நீங்கள் நாளைக்கு கூட பிளான் வந்துட்டு அம்பாறை போகிறதா நாளைக்கு வந்து போங்க நாளைக்கு கோல்னு வந்ததா நாளைக்கு வந்து சம்மாந்தூரை போயிட்டு அம்பாறையில் வந்து போகிறோம் இதை வாங்க இப்போ நாளைக்கு அப்படியே அம்பாறை அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்ப நாளைக்கு நைட்டுக்கு எங்கே தங்குறேன் அம்பாறையில் அம்பாறைங்க கிரவுண்ட்லையா இல்லை இல்லை நாளைக்கு ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிடுறாங்க கெஸ்ட்டாக போகிறீங்க நாளைக்கு அங்கே போயிட்டு பார்ப்போம் அம்பாறை சம்மாந்துறைக்கு போகணும் கணக்கு பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சம்மாந்துறைக்கு வாங்க ப்ரோ இல்லை உங்களுக்கு சம்மாந்துறையில் நல்ல ஒரு டீம் ஒன்று கிடைக்கும் கட்டாயம் சம்மாந்துறை ஆக்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட அதே கல்முனை சாய்ந்தமிருது சம்மாந்துறை டிக்டாக்ல எல்லாம் வந்து கணக்கு பேர் போயிட்டு இருந்தது அதே மாதிரி அக்கறைப்பட்டு வாங்க ப்ரோண்டு கணக்கு பேர் போட்டிருந்தவ எல்லாரையும் உங்களோட ஊரில் கட்டாயம் ஒன்று விடாமல் சந்திப்போம் அந்த பயணம் தான் இது உங்கள் ஊரில் நாங்கள் என்ன பயன் சரி இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நீ ஒரு குட்டி தூக்கம் கொண்டு போட்டுட்டு விழுந்துடுவீங்கள்டா நாளைக்கு சந்திப்போம் பாய் 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 ஓகே